ஒருவேளை இந்த கிஃப்ட் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருந்தா இதை உங்களோட அம்மா அப்பா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஒத்த ரோஸ் வச்சு அனுப்பியிருக்காங்கன்றக்குள்ள ஒரு ஸ்பெஷலா யாரோ தான் அனுப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொந்தக்காரரை தாண்டி சொந்தமாக போற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏன்னா வணக்கம். நாங்க சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? துவாரகன். இன்னைக்கு கீ பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஆசை கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்து அனுப்பி விட்டுருக்காங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நன்றி அக்கா. சரி, அழகா ஒரு ஒத்த ரோஸ் வச்சு கேக் கொண்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஒத்த ரோஸ் வச்சு அனுப்பியிருக்காங்கன்றக்குள்ள ஒரு ஸ்பெஷலா யாரோ தான் அனுப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனி கெஸ் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு? ஏதாவது ஓகே, க்ளூ தரணுமா? ஒரு கேர்ள் ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க. சரியா, இந்த கீ பர்த்டேல துவாரகனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஒரு எதிர்பாராத சர்ப்ரைஸ் கிஃப்டா இது உங்களுக்கு அமையணும் அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. கீ பர்த்டேண்டா எல்லாரும் லைஃப்லயுமே இது ஒரு ஸ்பெஷலான பர்த்டே தான். அதுவும் உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான பர்த்டே இருக்குதுண்டா. இவ்வளவு ஒரு அழகான செலிப்ரேஷனா இவ்வளவு சொந்தங்களோட உங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டம் இன்னைக்கு நடக்குது. அப்ப இது உங்களுக்கு எப்பவும் ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும். அதே நேரம் அவங்க இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த ஒரு இடத்துல அனுப்பினாங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. யாரா இருக்கும் அனுப்பினது அப்படின்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. ஏண்டா இவ்வளவு சொந்தங்கள் பிறந்தாளுக்கு வந்திருக்கிறபடியா அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இருக்காங்க தானே? சொந்தக்காரர்.
சொந்தக்காரரை தாண்டி சொந்தமாக போற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். நீங்க ஆ? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? யார் அந்த ரோஸை கொடுத்திருப்பாங்க? சரி, கீபோர்டு என்னுடைய துவாரகன் இன்னைக்கு பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க. பழமையா அப்படித்தானா இல்ல இன்றைக்கு தான் எக்ஸ்ட்ரா அழகா? வளமையாவே அப்படியா? சரி, ஓகே. அப்ப கீபோர்டு என்றபடியா உங்களுக்கு ஸ்பெஷலான இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. அதோட சேர்த்து உங்களுக்காக என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பாப்போமே. கடைசியா கரைச்சு போடு. வந்து சரி, ஓகே. காசு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அழகா வெத்தில எல்லாம் வச்சு மங்களகரமா அனுப்பி இருக்காங்க. இதுல 21,000 பெறுமதியான காசு வந்து இருக்குது. 21வது பிறந்த நாள். சரி, அதுவும் 21 தாள்களை வச்சு அனுப்பி இருக்காங்களா? யார் அப்ப இப்படி எல்லாம் யோசிச்சு அனுப்புவாங்க? யாரையுமே சொல்ற மாதிரி தெரியலையே. க்ளூ தரணும். சரி, அதுதான் 2 க்ளூ தந்திருக்கிறேன். கேர்ளரால் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு சொந்தமாக போற ஒரு கேர்ளரால் அனுப்பி இருக்காங்க. பிரதீபா அண்ணி அனுப்பியிருப்பாங்களா? சொந்தமாக போறவங்க கூட க்ளூவை பார்க்க க்ளூவை பார்த்து தான் சொல்றீங்க. உங்களுக்கு சொந்தமாக போற ஒரு ஆட்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றேன். என்ன வேர்க்குது? டென்ஷனா இருக்கா க்ளூவை பார்த்துட்டு? சரி, ஓகே. துவாரகண்ட இந்த கீபோர்ட்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. எதுக்காக இந்த கீபோர்ட் செலிப்ரேஷன் இவ்வளவு ஒரு ஃபங்க்ஷனா எல்லாருமே செய்யறாங்க? எதுக்காக செய்வாங்க? ஒரு க்ளூ வேணும்னா இந்த பின்னுக்கு இருந்தா அதை என்ன சொல்றாங்க அவங்கள்ட்ட கேளுங்க. சரி, எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு தெரியலையா? கீபோர்டே வந்து நீங்க வந்து இண்டிபெண்டா முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ற ஏஜ் லிமிட் வந்து 21. சோ அப்ப அதுக்காக தான் எல்லாருமே கீபோர்டே வந்து ஸ்பெஷலா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சரி, அப்ப இண்டிபெண்டா முடிவெடுக்கிறேன்னா இந்த முடிவு ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க? சரி, எந்த முடிவுமே எடுக்க தேவையில்ல. அடுத்த கிஃப்டையும் பாப்போம். சரி, உங்களுக்காக காசு வந்து அனுப்பியிருக்காங்க. இதுல 50,000 பெறுமதியான காசு வந்து அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, இவ்வளவு காசு வந்திருக்குது கீபோர்டேக்கு. என்ன 50 ஆண்டு கேக்குறீங்க? சரி, என்ன செலவழிப்பீங்க இதை வச்சு? இந்த பிறந்த நாளைக்கு நான் இதை வாங்குவேன் அப்படின்னா என்னத்தை வாங்குவீங்க ஞாபகார்த்தமா? பாப்போம். என்ன முடிவெடுக்கலாம். நான் மறக்க முடியாத ஓகே, மறக்க முடியாத ஒரு கிஃப்டா ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. சரி, ஓகே. அதுவுமே டிஃப்ரெண்டா ஒரு தட்டா அனுப்பியிருப்பாங்க. 2 பேரா இருக்கும். 2 பேரா இருக்கும் அனுப்பினாங்க. அதனாலதான் இப்படி 2 பிரிச்சு வந்திருக்குது. இருக்கலாம் 2 தோணுது. சரி, ஓகே. அடுத்ததா உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்போம். இதுலயும் வந்து 50,000 பெறுமதியான காசு வந்து இருக்குது. மொத்தமா 1,21,000 காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இன்றைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும் அப்படின்னு? இல்ல. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சரி, அப்ப யாரு இப்படி ஒரு மெமரியை இந்த கீபோர்டில் ஏற்படுத்தி தரணும்ன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க? கொஞ்சம் கெஸ் சொன்னேன், அதெல்லாம் பிளேஜ் போட்டது. சரி, அப்ப முதல் சொன்னதை அழிச்சு விடுவோம். என்ன அப்படியா? ரெஸ்டாரண்ட் தரவை அழிச்சு விடுவோம். சரி, ஓகே. இப்ப யார கெஸ் பண்றீங்க? யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? சரி, ஃபாரின்ல இருந்து ஒரு ஆட்கள் அனுப்பி இருக்காங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. யார் அனுப்பியிருப்பாங்க? ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்குது. ஆனா 3 கிஃப்டா இருக்கட்டும் பிரிச்சு அனுப்பியிருக்காங்க. சரி, கொஞ்சம் உங்களை இந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி பாக்கணும்ன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க.
என்ன இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. அதாலதான் உங்களால கெஸ் பண்ண இல்லாம இருக்கு போல இருக்கு. பெரிய அண்ணா. பெரிய அண்ணா அவர் எங்க இருக்கிறார்? சுவிஸ்ல இருக்கிறார். அனுப்பியிருப்பாங்களா? இப்படி யாருமே அனுப்பல. சரியா? ஒருவேளை இது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? போட்டு வாங்க இல்ல கேக்குறேன். இப்பதான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சரி, ஓகே. ஒருவேளை இந்த கிஃப்ட் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருந்தா இத உங்களோட அம்மா அப்பா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? இங்க அம்மா அடிக்க போறாண்டெல்லாம் பார்க்க கூடாது, இங்க பாக்கணும். என்ன பாத்து போட்டு சொல்லலாம். அம்மாட சிரிப்பை பார்த்தா ஓகே மாதிரி தான் தெரியுது. அப்படியா? அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க. யாருக்கு பயம், அம்மாக்கா அப்பாக்கா? இல்ல ரெண்டு பேருக்கும் பயம் இல்லையா? அம்மாக்கு கொஞ்சம் பயம். சரி, வீட்டுல செல்ல பிள்ளையா? செல்ல பிள்ளைதான். சரி, ஓகே. அப்ப செல்ல பிள்ளைன்றதால அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுது, அப்படியா? சரி, ஓகே. அடுத்தது உங்களுக்காக ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு கிஃப்ட் தான் அனுப்பியிருக்காங்க. பாப்போமா அந்த கிஃப்ட்? விட்டாதானேக்கா இதுவும் சுசிலாண்டு அனுப்பிச்சிருக்குதோ? அப்ப அதுல எதுவும் க்ளூ இருக்குமோ? சுசிலாண்டு யாரும் அனுப்பியிருப்பாங்களோ? ரிங் உண்டு. பாத்தீங்களா, நான் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ரிங் வந்து அனுப்பியிருக்காங்க. போட வேண்டாம் போட சொன்ன நானும். இல்ல, நான் போடல. சரி, அதை ஒன்று பாத்தீங்களா? சரி, ஓகே. அதை அப்படியே கையில வச்சிருங்க. சரியா? யாரு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களா அவங்கதான் இந்த ரிங்க உங்களோட கையில போட போறாங்க. சரியா? சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கா. அந்த கிஃப்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு. பாப்போமா என்ன இருக்க போகுதுன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? அழகான ஃப்ரேம் இருக்கு. சரி, அழகான ஃப்ரேம் இருக்கும். சரி, இதுல நீங்க ரெண்டு பேரும் எடுத்த ஒரு போட்டோ தான் இருக்க போகுது. இது உங்களுக்கு இன்னும் ஒரு இன்பதிர்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த இடத்துல இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமோ தெரியாது. சரியான ஒரு பர்சனலான போட்டோ. சரியா? கேமரா ஆஃப் பண்ணவா? இல்ல, பிரச்சனை இல்ல. சரி, அப்ப ஓபன் பண்ணி பாருங்க. மறைச்சு வச்சிருக்காங்க மவுஸ். சரி, ஒரு அழகான போட்டோ ஃப்ரேம் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஓகே. அதுல ஒரு அழகான விஷ் வந்து உங்களுக்காக இருக்குது. அதை நானே வாசிச்சு காட்டுறேன். ஒன்றுக்கு இரண்டாக வரமாக தாய்மாமன் கிடைத்த போதிலும் நான் பிறந்த வேளையில் என்னை அள்ளி முத்தமிட்டு தொட்டில் இட அவர்கள் அருகில் இல்லை என்ற போதிலும் என் மருமகன் என்று அள்ளி அணைத்து முத்த மழை பொழிந்து தொட்டிலிட்டு தாய்மாமன் உறவானீர் நீங்கள் எனக்கு. இத்தோடு நின்று விடவில்லை காது குத்தி நான் கதறி அழுத தருணங்களில் தாய்க்கு நிகராக தாலாட்டு பாடி பால் ஊட்டி உறங்க வைத்த நினைவுகளை தினம் தினம் என் தாயவள் உணர்கின்ற போது புகைப்படங்களை புரட்டி புரட்டி பார்க்கும் போதும் கொள்ளை பிரியம் என் தாய்மாமனை நினைத்து அளவற்ற அன்பை திகட்ட திகட்ட அள்ளி கொடுத்தாலும் பகல் முழுதும் பஞ்சமில்லா கதைகள் பேசியும் உன்னை சீராட்டி வளர்த்ததை என் தாய்மாமன் உருவெடுத்து தினம் இன்று என கொண்டாடி தீர்க்கிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மாமா, ஐ லவ் யூ அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சரி, ஆளையே கூட்டி கொண்டு வந்துட்டீங்க எனக்கு கேட்கல. அப்ப உங்களோட குட்டி மருமகள் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அவங்க ஸ்பெஷலா இன்னும் நிறைய பேர் சேர்ந்து செய்திருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து அவங்ககிட்ட இருந்து வந்திருக்குது. அவங்க தான் இந்த மோதிரத்தையும் அனுப்பியிருக்காங்க. அவங்களோட கையால தான் போட போறாங்க இந்த மோதிரத்தை. சரி, அவங்களை போட வைப்போம்.
சரி, நிறைய டென்ஷன் ஆகிட்டோமா அவங்கள லைட்டா? ஓகே, அப்ப டென்ஷன் எல்லாம் குறையட்டும். சரியா? யார் அப்ப இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினது நான் சொல்லிட்டேன். பெரியப்பா, பெரியம்மா, பெரியண்ணன், சின்னண்ணா, சின்னண்ணி குடும்பம், ஆறுஜன், மயூரா, அதோட சேர்த்து மருமகள் கனோமிகா, அக்கா, அத்தான் குடும்பம். இதுல 50,000 பெறுமதியான காசு வந்து பெரியப்பா, பெரியம்மா, பெரியண்ணா அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 50,000 வந்து சின்னண்ணா, சின்னண்ணி குடும்பத்துல இருந்து வந்திருக்குது. அதே மாதிரி 21,000 கேஷ் வந்து சாருஜன், மயூரா அவங்க அனுப்பியிருக்காங்க. மோதிரம், போட்டோ ஃப்ரேம், கேக் எல்லாம் உங்களோட மருமகள் கயோமிகா, அக்கா, அத்தான் ஃபேமிலி வந்து அனுப்பியிருக்காங்க. சரியா? ஹாப்பியா? என்ன சிரிப்ப காண இல்ல சொன்னதுக்கு அப்புறம்? கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பியிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டீங்களா? அப்ப இவங்கிட்ட இருந்து வரும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதான் இந்த சைலண்டான இதுக்கு காரணம் நினைக்கிறேன். அப்படி இல்லையா? அப்படி இல்ல, சந்தோஷம் தானே? சரி, அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? சின்னண்ணா, பெரியண்ணா, அக்கா, மாயு, பெரியம்மா, பெரியம்மா எல்லாருக்கும் நன்றி. எவ்வளவு பாசம் பதிக்கும். சரி, ஓகே. உங்களை நிறைய பாசம் இருக்கிறபடியா தான் இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அழகான நினைவை ஏற்படுத்தி தரத்துக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட பெரியம்மா, பெரியப்பா, சின்னண்ணா, சின்னண்ணி, உங்களோட தங்கச்சி, தம்பி, அத்தான், அக்கா, மருமகள் எல்லாம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எந்த வித நோய் நொடியின்றி ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்ளலாம். நன்றி, எங்களுக்காக டைம் தந்ததுக்கு. நல்லா கோஆபரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.